எந்த பொருளுமே வேணாம் இந்த காலகட்டத்துல. இப்போ நம்ம 2026 நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துல எந்த பொருளுமே வேணாம், எந்த நகை நட்டுமே வேணாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருக்காரு பாருங்க, என் தலைவர் முருகப்பெருமான் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அமைதியா இருக்காரு பாருங்க, சிரிச்ச முகத்தோட காட்சி கூட பாருங்க. எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்னதான் நம்ம மனசுல சில பல துன்பங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாளை கடக்கிறதே மிகப்பெரிய ஒரு டாஸ்கா வாழ்ந்தக்கூடிய இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ, முருகா இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை மாறிடாதா, நாளைக்கு எனக்கு வாழ்க்கை மாறிடாதா, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் கேட்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் உங்கள இருக்கீங்க. தொடர்ச்சியா எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த விடையை சொல்றது நான் கிடையாது, முருகப்பெருமான் தான் உங்களுக்கு என் மூலியமா அந்த விடையை கொடுக்குறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது, உங்க மனசுல வச்சிருக்கிற அனைத்து பிரார்த்தனைகளும் நம்ம முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க, முழு பக்தியும் உங்களோட அன்பும். அதை மட்டும் தாங்க தலைவர் முருகப்பெருமான் கேட்கிறாரு. உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. சொத்து சுகம், எனக்கு இன்னைக்கு நீ வரணும், எனக்கு நீ அதை பண்ணணும், எதுவுமே கேட்கல. முழு அன்பும், அந்த ஒரு நம்பிக்கையும், அந்த ஒரு பக்தியும் மட்டும்தான் நம்ம தலைவர் முருகப்பெருமான் உங்ககிட்ட எதிர்பார்ப்போம். அதை மட்டும் கொடுங்க. எல்லா முருக பக்தர்கள்கிட்டும் நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அதை மட்டும்தான். என்னைக்குமே என் கடவுள், என் தலைவன் முருகப்பெருமான் கைவிடுற கடவுள் எந்த சரித்திரமும் கிடையாது. அதை நான் முற்றிலும் உணர்ந்து சொல்றேன். கைவிட மாட்டாருங்க அந்த தெய்வம். திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்போ ஒரு பொன் குழந்தை அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நீ சொல்ற தலைவா, அதை நான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன். தைரியம் கொடுக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு உன்னை நம்பியிருப்பாங்க. கைவிடாத ஒரு தெய்வனா, ஒரு இறைவனா நீ காப்பாத்தி இருக்கல்ல, இதுவே போதும். எப்பயுமே தலைவன் முருகனுக்கு நன்றி. இது மட்டும்தான் அந்த விஷயம். எனக்கு அந்த 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 பொண்ணு என்கிட்ட அந்த பெண் பகிர்ந்துக்கும் போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகும். ஆனா இதை நான் சொல்லலை, அந்த பெண்ணே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, மருத்துவமனையில எனக்கு இருந்து டெலிவரியும் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு அந்த நியூஸே சொல்றாங்க, ரொம்ப நாள் ட்ரை பண்ண உங்க நம்பர் ரீச்சபிள் ஆகல, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் நம்ம முருகப்பெருமானோட பேர்ல ஏதாவது ஒரு பேரை நான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு அதிசயமும், ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு இன்பமாக ஒரு நிகழ்வு நம்ம தலைவன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையும் நடத்தி வைப்பாரு. நம்பிக்கையுடன் காத்திருங்க. தலைவன் முருகனுக்கு நன்றி.